பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோடு எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. முத்துவேலு சக்திவேலு வீட்டு பொம்பளைங்களை இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சக்திவேல் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கோமதியோடைய கையை பிடிச்சி கேட்கவும் உடனே கோமதி இருந்துட்டாங்க. நாங்கள் எதுவுமே பண்ணலைன்றாங்க. ஆனால் எங்கள் வேலை இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. எங்களை எப்படியாச்சும் நீங்கள் வெளியே கொண்டு போங்கண்ணே அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது எங்களால ஏத்துக்க கூட முடியல. ஏன்னா நாங்க போய் அப்படி ஒரு தப்பு பண்ணுவோமாண்ணா அப்படின்ட்டு எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. அதுக்கு அதெல்லாம் நீங்க நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் உங்களை வெளியே எடுக்கிறேன்ற மாதிரி சக்திவேல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா முத்துவேல் இருந்துட்டு நாங்க மேடம் கிட்ட பேசுறோம்ன்றாங்க. வீட்டு பொம்பளைங்களை இந்த மாதிரி கைது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. மனசுல என்னத்தான் நினைச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் கோவத்தோடு இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நாங்க மேடமை பார்க்கணும், மேடம் பிஸியா இருக்காங்க, நீங்க சொல்லுங்க நாங்க பார்க்கணுன்றாங்க. சரி ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு மேடம் இந்த மாதிரி பார்க்கணுமான்னு சரி வர சொல்லுங்கன்னு சக்திவேலும் நம்மளுடைய முத்துவேலும் 2 பேரும் உள்ள போறாங்க. குமார் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க சார் உட்காருங்கன்றாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய அண்ணனுங்க தான் நாங்க எதுக்காக அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு வாங்க. அதாவது அவங்க வீட்டு மருமக தங்கமயிலன்றவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட்? வரதட்சணை கம்ப்ளைண்ட், கொடுமைப்படுத்துறாங்கன்ற மாதிரி. இங்க பாருங்க நீங்களே அப்படின்ட்டு அந்த பேப்பரை பாக்குறாங்க. பார்த்துட்டு இல்ல அவங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க தப்பான ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்துருக்காங்க, வரதட்சணை கொடுமை கண்டிப்பா பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை சார். இதை விசாரணை முடிஞ்சாதான் சார் எதுவா இருந்தாலும் வெளியே அனுப்ப முடியும். பாதிக்கப்பட்ட பொண்ணு விஷயத்த சொன்னா மட்டும்தான் சார் எந்த பக்கம் நியாயம் இருக்கு, எந்த பக்கம் பொய் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும்ன்றாங்க. இல்ல நாங்க சொல்றதை நீங்க நம்புங்க, உண்மையிலேயே அந்த குடும்பம் ஒரு ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா அந்த மேடம் இருந்துட்டு பாதிக்கப்பட்ட பொண்ணு உண்மைகளை சொல்லட்டும், சொன்ன பிறகு யாரு பக்கம் நியாயம் இருக்குன்றத நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சக்திவேலும் முத்துவேலும் எவ்வளவுதான் பேசினாலும் இந்த மேடம் கொஞ்சம் கூட கேட்கறதா கிடையாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒண்ணு போனா ஒண்ணு பிரச்சனை இல்லையா, அதனால கோமதி விட்டாளுங்க எல்லாம் எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் தங்கமயில வீட்டுல இருக்கும் போது அவங்களுடைய அம்மா வராங்க. அப்ப எங்க அம்மா போயிட்டு வந்தேன்னு சுடர் கேட்குறாங்க. தண்ணி கொஞ்சம் முன்ட்டு வந்து தண்ணி குடிச்ச பிறகு இங்க பாரதி ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கு மயிலு, நாளைக்கே உன் புருஷன் வீட்டுல இருந்து உன்னை கூட்டிட்டு போவாங்க. அம்மா என்னம்மா சொல்ற, அப்படி என்னம்மா விஷயம் பண்ணிட்டு வந்தேன்றாங்க. மொத்த குடும்பத்து மேல எல்லாம் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுவாங்க. அம்மா என்னம்மா சொல்ற அப்படின்ட்டு மயிலு அதிர்ச்சி ஆகுறாங்க. பின்ன உன்னை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்கன்னா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே சரியா வரும். அதனாலதான் அவங்க மேல எல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றாங்க. அம்மா நீ எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கு தெரியுமாம்மா, ஏமா இந்த அளவுக்கு ஒரு காரியத்தை பண்ணன்றாங்க. நீ பண்ணதை நினைச்சா எனக்கே கோவம் வருதுமான்றாங்க. இப்படி பண்ணி வச்சிருக்கேமான்ட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாரு நான் எல்லாம் அம்மா சரியா தான் பண்ணியிருக்கேன், சரியா சும்மா அது இதுன்னு நினைச்சு நீ இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதுன்றாங்க. அந்த குடும்பம் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்ல குடும்பம் கிடையாதுன்றாங்க, ரொம்ப ரொம்ப மோசமான குடும்பம். நீ என்னடனா அந்த குடும்பத்துல தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்க, நீ அந்த குடும்பத்தெல்லாம் தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடாத, நீ நினைக்கிற மாதிரி நல்லவங்களும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அம்மா அவங்க வரதட்சணை குடும்பம் இதெல்லாம் கேட்டாங்கம்மா ஒன்னுன்றாங்க. கேட்கறதுக்கு முன்னே வரதட்சணை குடும்பம் அது இதுன்னு சொல்லி வச்சிருக்க, இப்படி 1க்கு 2 சொல்லி வச்சிருக்கியம்மா, ஏமா இப்படி பண்ண, இதனால நம்மளுக்கு இல்லாம பிரச்சனை வரும்ன்றாங்க. மயிலே அடுத்தவங்களை பத்தி நம்ம யோசிக்க கூடாதுன்றாங்க. அம்மா வரதட்சணை எதுவுமே ஒரு நாளும் அவங்க கேட்டது கிடையாதும்மா, அது விஷயமா கேட்டு அவங்க டார்ச்சர் பண்ணது கிடையாது. ஆனா அதை விட்டுட்டு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கேமா நீன்றாங்க. ஏண்டி என்ன கேவலமான காரியம் பண்ணாங்க? ஒன்னும் கேவலமான காரியம் பண்ணல, சரியா சொல்றத மட்டும் கேளுன்றாங்க. இல்லம்மா அது வந்துன்றாங்க. என்ன போய் இங்க பாரு அம்மா சொல்றத மட்டும் கேளு, சரியா அதை விட்டு சும்மா தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருக்காதுன்ட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அப்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. என்ன சொல்ல வரன்றது கூட கேட்காம ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு பயங்கரமா கடுப்புல இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் மயிலே உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே இப்படி பண்ணிட்டு இருக்க, அம்மா சும்மா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது சரியான்றாங்க. அம்மா இல்லம்மா இப்படி எல்லாம் பண்ணா இன்னும் அவங்க மேல இருக்கிற கோவம் எனக்கு அதிகமா தானமா ஆகும்ன்றாங்க. சுடர் ஆமாம்மா இன்னும் அக்கா மேல இருக்கிற கோவம் உங்களுக்கு அதிகமா தான் ஆகும். நீ தப்பு பண்ணி வச்சிருக்க சுடர், உனக்கு ஒண்ணும் தெரியாது, சைலண்டா இரு. என்னம்மா சும்மா சும்மா அது தெரியாது இது தெரியாதுன்னு நீ பண்ணிட்டு இருக்கிறது தப்பு. ஆனா நீ என்னடனா இப்படி நியாயம் பேசி கேட்டிருக்காங்க. மயிலு அம்மா எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக தாண்டி பண்ணுவேன், உன்னுடைய நல்லதுக்காக நான் எது பண்ணாத இருந்திருக்க சொல்லு, உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ அந்த வீட்டுக்கு போகணும்ட்டு ஒவ்வொரு விஷயத்த அம்மா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காமா. அதுக்காக இப்படி ஒரு விஷயமாம்மா, அம்மா இதனால பிரச்சனை தாம்மா வருன்றாங்க. மயிலே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, சரி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கன்றாங்க. நீ எதையும் நினைச்சு
கவலைப்படாத. அம்மா சொல்றத வந்து போலீஸுங்க தான் சொல்லுன்றாங்கம்மா. பிரச்சனை வராதம்மா. ஏன்டி என்னடி பிரச்சனை வரப்போகுது? மயிலு, உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் அம்மா இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்க சரியான்றாங்க. உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ இதை பண்றதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாதுன்றாங்க. நீ பண்ணு மயிலுன்றாங்க. அம்மா அது வந்து இங்க பாரு வந்து போயின்ட்டு எந்த ஒரு ராகமும் இழக்க தேவையில்லை. நீ நான் அம்மா சொல்ற மாதிரி நீ செஞ்சு முடி மயிலுன்றாங்க. சரிம்மா நீ சொல்ற அதை நான் செய்யறன்ற மாதிரி சொல்றாங்க. உன்னுடைய வாழ்க்கைக்காக தான். நீ இன்னொரு டைம் கூட நல்லா யோசிச்சு இங்க பாரு, லாஸ்ட் போய் நம்ம இதை விட்ட வேற போய் சொல்ல மாட்டோம். இதை பண்ணோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அந்த குடும்பத்துல இருக்கவங்க உன்னை கூட்டிட்டு போவாங்க, உங்க கூட அவங்க வாழுவாங்க. அதனால இந்த விஷயத்த நீ தாராளமா செய்ய, யோசிச்சு முடிவெடுன்னு போவாங்க. சுடர், அம்மா சொல்ற மாதிரி செய்யலாமான்னு. சுடர் நீ உள்ள வா அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா கூட்டிட்டு போயிடுவாங்க. மயில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, நம்ம போய் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு தங்கமயிலுடைய மனசுக்குள்ள. அதுக்கப்புறம் குமார் வராங்க. உடனே பழனியும் கடையில் இருப்பாங்க. டே குமார், என்னடா இங்க வந்திருக்க, என்ன விஷயம்னு வாங்க. ஏன்டா முகம் ஒரு மாதிரி இருக்கணும்னே, ஒரு சித்தப்பா உங்களுக்கு விஷயமே தெரியாதா, என்ன விஷயம்னு. இந்த மாதிரி எடுத்து வீட்டுக்கார குடும்பத்தை எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ஜெயில வச்சிருக்காங்க. என்னடா சொல்ற, என்னாச்சுன்னு நடந்த எல்லா இன்சிடென்ட்டும் சொல்றாங்க. அந்த மயிலுடைய குடும்பம் ஏன்டா அப்படி பண்ணுது? நான் உடனே போறேன். எங்கங்க போறீங்க? பின்ன நீ அக்கா குடும்பம் அப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது நான் போய் பார்க்கலன்னு எப்படி? நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏங்க உங்களை செருப்புல அடிச்ச கூட புத்தி வராது இல்ல, செருப்பால் அடிக்கிற மாதிரிலாம் அடிச்சு தொடுத்துட்டாங்க. என்ன இருந்தாலும் என் அக்கா குடும்பம் வீட்டு பொம்பளைங்களெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க, எப்படி பார்த்துட்டு இருக்க சொல்றேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. டி குமார், நீங்களா போனீங்க? ஆமா அப்பாவும் சித்தப்பா நாங்கெல்லாம் போனோன்றாங்க. அவங்க அங்கதான் இருக்காங்க. எதுக்குடா? டேய் அவங்க அவ்வளவு பண்ணி நீங்க ஏன்னா போறீங்க? என்ன இருந்தாலும் வீட்டு பொம்பளைங்க, அரிசி சின்ன பொண்ணு அவளெல்லாம் கூட கூட்டிட்டு போயிருக்காங்க. டே என்னடா அரிசி நினைச்ச கவலையா இருக்கு, அவங்க தூக்கி எறிஞ்சிட்டு போனவ, அதுக்குன்னு அரிசி என்னால பார்க்க முடியல சித்தி, ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளை பார்க்கன்றாங்க. அவன் அங்க எவ்வளவு துடிச்சு போயிருக்கா தெரியுமா? அது இல்லாத வந்து அத்தை ராஜி அரிசி எல்லாருமே வெளியே எடுக்கணும், இதுதான் எங்களுடைய நோக்கம்ன்றாங்க. அந்த வீட்டு ஆம்பளைங்க மேல கோவம் இருக்குது, ஆனா வீட்டு பொம்பளைங்கள வெளியே எடுக்கணும், அதுதான் அப்பாவும் சித்தப்பாவும் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னுவாங்க. இதை கேட்டு இந்த ஆளுங்களை மட்டும் புரிஞ்சுக்கவே முடியல. திடீர்னு சண்டை போட்டுக்கிறாங்க, திடீர்னு ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. என்னடா ஆளுங்க அப்படின்ற மாதிரிதான் சுகன்யா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் இருப்பாங்க. இங்க சக்திவேல் இருந்துட்டானே, அவங்களுக்கு நானே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போலன்றாங்க. ஸ்டேஷன்ல போயிட்டு வீட்டு பொம்பளைங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டேன், அதனாலதானே அவங்க இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டாங்க, எல்லாம் நான் சொன்ன வேலைதான்றாங்க. அதுக்கு சொல்றது சக்தி, ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பேசணும்ட்டு. நம்ம கோவத்துல சில வார்த்தைகளை விட்டுருவோம், ஆனா அந்த விடுற வார்த்தை வந்து ஒருத்தருடைய இதை வந்து நம்ம அழிக்கணும்னு நினைச்சா அது கொஞ்சம் நம்ம யோசிச்சு பேசணுன்றாது அப்படின்னுவாங்க. இல்லைண்ணா சாரின்னுன்றாங்க, என்னால இப்படி ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எப்படியாச்சும் அவங்க வெளியே எடுக்கணும்ன்றாங்க. இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனா எப்படி வெளியே எடுக்க போறோம்னு தான் தெரியல. அந்த மயில் வந்து ஒரு விஷயத்த சொன்னா மட்டும்தான் வெளியே எடுக்க முடியும்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. பழனி வருவாங்கன்னு நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையான்றாங்க. ஆமாடா, இந்த மாதிரி வந்து வரதட்சணை கொடுமைச்சு, அந்த குடும்பம் வரதட்சணை கொடுமையே படுத்தினது இல்லையே, ஆனா அந்த மயில் அநியாயத்துக்கு போய் சொல்லி வச்சிருக்கு. அந்த மயில் இப்படி ஒரு கேவலமான ஒரு காரியம் பண்ணிட்டு நான் நினைக்கவே இல்லை நினைன்றாங்க. இப்ப நம்ம பொறுமை என்னடா பண்ண போறது, அந்த பொண்ணு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை எல்லாம் பண்ணிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க இருக்காங்க, உள்ள இருக்காங்க, போய் பாருன்னுவாங்க. பழனிக்கு ஒரே ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா அக்கா குடும்பம் அது இல்லாத சின்ன சின்ன வயசுல இருந்து அவங்க கூட இருந்து வளர்த்தின எல்லா பசங்களுமே வந்து அங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறமா அக்கா அப்படின்னு கத்தவும் டே பழனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பாருடா எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்கடா அப்படின்ட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு பழனி, அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீ கவலைப்படாதக்கா, எல்லாம் போச்சுட பழனி, இந்த மாதிரியான நிலைமைக்கு இவங்க கொண்டு வருவாங்கட்டு நான் நினைக்கவே இல்லைடா, இப்படி ஒரு சுச்சுவேஷன் எங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்களேடா, இப்படி நிறுத்திட்டாங்களேடா அப்படின்ட்டு எல்லாம் எமோஷ்னலா அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு அக்கா, நீ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணது எல்லாம் போச்சுடா பழனி, முடிஞ்சு போச்சுடா அப்படின்றாங்க. அக்கா தம்பி நான் இருக்கேங்க்கா, வெளியே எடுத்துறேன்றாங்க. பாண்டியன், செந்தில், சரவணன், கதிர் யாருக்குமே ஒண்ணுமே புரியல, என்னதான் நடக்குதுங்க. ஆளுக்கு வராங்க பேசுறாங்க, இந்த அளவுக்கு மாறிட்டாங்களா இல்ல நடிக்கிறாங்களா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பிளான்ல இருக்காங்களா அப்படின்ட்டு ஒருத்தருக்குமே புரியல. ஏன்னா சடனா இவங்க இப்படி மாறி இருக்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா இருக்கு. மெயினா பாண்டியனால அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா பாண்டியன் வந்து யோசிக்கிறாங்க, முத்துவேலும் சரி சக்திவேலும் சரி இப்படி வந்து பேசி இந்த மாதிரி நம்மளை வெளியே எடுக்கிறவங்க கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா காரணம் இல்லாமல் எதுவும் இருக்காது, காரணம் ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பயங்கர யோசனையில் இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பயங்கர திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய பழனி இருந்துட்டு, அக்கா கவலைப்படாதக்கா, நாங்கள் உங்களை வெளியெடுப்போம் காண்றாங்க, நீ கவலைப்படாதுன்னுவாங்க. அதுக்கப்புறமா வந்து மாமா அப்படின்றாங்க, அரிசி நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க, சரவணா நீ கவலைப்படாதடா, நான் எப்படியாச்சும் வெளியே எடுத்தல
சரியா அப்படின்ட்டு வெளியே வராங்க. அண்ணன் அவங்களால பார்க்க முடியல, நான் வெளியே எடுக்கணும். நாங்கள் மேடம் கிட்ட பேசிட்டோம்டா, ஆனால் அந்த மயில வந்து விஷயத்த சொன்னாதான் வெளியே எடுக்கிறதும் எடுக்காததும் அப்படின்ட்டாங்க. என்னென்ன நாங்களும் பேசிட்டோம்டா, பார்க்கலாம்டா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அவங்க வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அநியாயத்துக்கு அந்த மயில் இப்படி பண்ணியிருக்க கூடாது. ஆனால் அந்த மயில் நான் ரொம்ப நல்லவன் நினச்சேன், இந்த குடும்பத்தில் இப்படி ஏமாத்திருக்கு அப்படின்வாங்க. அப்புறம் கோமதி அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட ஏங்க அந்த மயிலை நம்ம எப்படியெல்லாம் நினைச்சோம், அது இல்லாத நீங்கள் அவன் மேலே பாசமாக தானேங்க இருந்தீங்க, எல்லா மருமகளுடைய அவளை ஒரு படி மேலே தான் பார்த்தீங்கன்னா அந்த மயில் நம்ம மேலே இப்படி ஒரு கேவலமான ஒரு பழியை போட்டுருக்காளே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பாண்டியன் எல்லா விஷயங்களையும் நினச்சி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.